ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிகே சோலோ குயின் சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உடம்புக்கு சத்தான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் செய்ய போகிறோம். அது என்ன ரெசிபினா, வாழைப்பூ வடை செய்ய போகிறோம். வடை செய்யறதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன், வாங்க பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். சோம்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடலைப்பருப்பு வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ கடலைப்பருப்பு வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன். கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிருக்கேன். இப்போ இதில் வந்து கடலைப்பருப்பு கொஞ்சம் அரைக்காமல் முழுசாக எடுத்து வச்சுக்கிட்டேன். பூண்டை வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயத்தை நைஸாக அரைஞ்சிட்டேன். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். வாழைப்பூ வந்து நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு வந்து கொஞ்சம் கையால் கசக்கிட்டு சேர்த்துக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் நல்லா வாசனை வரும். உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வடை போட்டு எடுக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வடை தட்டி போட்டுக்கலாம். சூப்பரான சுவையான வாழைப்பூ வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. மேகந்து வடை வந்து வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கு. சூப்பரா இருக்கு. உடம்புக்கு ரொம்ப சத்தான வடை. ரொம்ப ஈஸியாவுமே செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸி தான். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம டிகே சோலோ குயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.